ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம இப்ப இந்த ஷார்ட்ஸ் வீடியோல பாலிட்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான ஒன் மார்க் வந்து பார்க்க போறோம். என்னன்றத பார்த்துரலாம். மாநில மறுசீரமைப்பு தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுக்கள். மாநில மறுசீரமைப்பு தொடர்பா அமைக்கப்பட்ட குழுக்கள் என்னென்ன குழுக்கள்? அது எந்த வருடம் அமைக்கப்பட்டது? அந்த அமைக்கப்பட்ட குழு அவங்களோட ரிப்போர்ட்ட எந்த வருஷம் சப்மிட் பண்ணாங்க? அது மட்டும் இல்லாம அந்த குழுவோட அந்த காலம் எவ்வளவு அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு தார் குழு. தார் குழு இதுதான் முதல் மொழிவாரி மாகாண குழு. முதல் மொழிவாரி மாகாண குழு தார் குழு. இது 1948 ஜூன் மாசம் அமைக்கப்பட்டது. 1948 ஜூன் மாசம். இந்த குழு இதோட அறிக்கைய அதே வருடம் டிசம்பர்ல சமர்ப்பிச்சிருக்காங்க. ஓகேவா? 1948 டிசம்பர்ல இவங்களோட ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த தார் குழு இதோட பணிக்காக எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு அப்படின்னா 6 மாதங்கள். எவ்வளவு? 6 மாதங்கள். 2வது ஜேவிபி குழு. ஜேவிபி குழு தான் 2வது மொழிவாரி மாகாண குழு. ஃபர்ஸ்ட் தார் குழு, 2வது ஜேவிபி குழு. இவங்க எப்ப அமைக்கப்பட்டாங்க அப்படின்னா 1948. அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ண உடனே இவங்க குழுவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 1948 டிசம்பர்ல. இவங்க எப்ப அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் ஏப்ரல் 1949 ஏப்ரல்ல இவங்க ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இவங்க எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு அப்படின்னா 4 மாதங்கள். எவ்வளவு? 4 மாதங்கள். நெக்ஸ்ட் பசல் அலி குழு. மாநில மறுசீரமைப்பு ஆணையம். பசல் அலி குழு இவங்க தான் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தை வந்து அமைச்சிருந்திருப்பாங்க. இது அமைக்கப்பட்டது 1953ல. 1953. எப்ப இவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் 1955. செப்டம்பர் 1955. கிட்டத்தட்ட 22 மாதங்கள் இந்த பசல் அலி குழு வந்து எடுத்திருக்கு. ஓகேவா? பசல் அலி குழு எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவுனா 22 மாதம். 53ல ஸ்டார்ட் பண்ணி 55ல முடிச்சிருக்காங்க. 53 டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி ரிப்போர்ட்டை செப்டம்பர் 1955ல சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது மூணுமே மாநில மறுசீரமைப்புக்காக அமைக்கப்பட்ட குழுக்கள். தேங்க்யூ.